ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம் கோயிலுக்கு வந்து. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைக்கு மேலே தான் நம்ம போக போகிறோம். சரி வாங்க அப்படியே போகலாம். நம்ம கிட்ட போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பாலமுரி முருகன் கோயில் போக வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டரு. சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம். நம்ம ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு ஜிக்ஸாக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும் ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்கே வந்து. ஒரு ஸ்மால் ஹில் ஸ்டேஷனே சொல்லலாம். ஒரு அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போகிறதுக்கே வந்து. இது ஸ்டார்டிங் தான், இன்னும் மெயின் பிக்சர் இருக்குது, நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஏன்னா இதுக்கு மலைக்கு மேலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. தினிக்கும் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. அவங்களுக்குலாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் பார்த்தீங்களா, ஹில்ஸில் அடிக்கடிக்கு போயிட்டு வர்றதுக்குனாலே வந்து செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், மலையே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்கை நம்ம மார்னிங் வந்துருக்கோம், சில்லுன்னு காற்று அடிக்கிற வெயிலுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் வந்ததுனால நம்மளுக்கு செம்மையாக இருக்க காற்று நல்லா சில்லுன்ட்டு வந்து. ஸ்கையே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் சூரியன் வரலை. சூரியன் வந்தால் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். என்ன கொஞ்சம் வெயில் இல்லையா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு. இப்போ இருக்க வெயில் சீசனுக்கு. வாவ் நைஸ். பாருங்கள் இந்த ஹில் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்றது நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் இந்த ஹில் ஸ்டேஷனை ரசிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்களே ஹில் ஸ்டேஷனுக்கு வாங்க, செம்மையாக இருக்கும். ஒரு ஸ்மால் ஹில் ஸ்டேஷன் தான். இங்கே பாருங்கள், இங்கேருந்தே கோயில் தெரியுதுங்களா? செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முருகப்பெருமான் மலையில் இருக்கிறது. நான் இங்கேருந்து பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எல்லா கோயிலுமே சரி, எல்லா இடத்துலையுமே முருகப்பெருமான் மலையில் இருக்காருங்க. சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இருக்குண்ணா. சுற்றி ஃபுல்லாக வந்து செடிகள் தான் அதிகமாக இருக்கும். கிட்ட வந்துட்டு நம்ம கோயில்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வராங்க ரோடுமே வந்து. இப்போ உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது சுற்றி வந்து கல் வச்சுட்டு வராங்க வந்து. ஓரத்தில் வந்து பாதிதான் ரோடு, இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு வராங்க. இப்போ ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த டர்னிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டர்னிங் வந்தாலே செம்ம ஜாலியாக இருக்கும். எனக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு டர்னிங்லுமே கிட்ட வர கோயில் பாருங்க, ரொம்பவே அழகா தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி அடுத்தடுத்து கோயில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஹில் ஸ்டேஷன் வீடியோலாம் நம்ம கண்டிப்பாக போயிட்டே இருப்போம் வந்து. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயில்கிட்டே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, கோயில்கிட்டே வந்தாச்சு. இந்த ரைட் சைடில் போனால் வந்து பார்த்தீங்கன்னா திமிரி போகலாம், ஆற்காடும் போகலாம். ஸோ கோயிலுக்கு வழி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், அருள்மிகு குழந்தை வேலாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுங்க. ஸோ நம்ம கோயிலுக்கு மேலே போகலாம், ஓகேங்களா? சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கோயிலோட கோபுரம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. என்ட்ரன்ஸில் எப்படியுமே அண்ணனை பக்கமாக போகக்கூடாது. இங்கே பாருங்கள் அண்ணன் இருக்காரு, விநாயகர். கோயில்கிட்ட வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி சோனிங். நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் ஓட்டையில் இருக்க பாலுமதி மலைக்கு மேலே இருக்க முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கும். ஸ்ரீ குழந்தை வேலாயுதபாணி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கும். இந்த கோயிலோட அழகு, இந்த கோயிலை நம்ம ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வழிகள் இருக்குது. ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு. இப்போ நம்ம ஸ்டெப்ஸில் தான் போயிட்டுருக்கோம். இன்னொரு வழி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் போகிற மாதிரியே இருக்குது. உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன். நம்ம இந்த மாதிரி படிக்கட்டுலேயும் போகலாம். கம்மி தான் படிக்கட்டு, நல்லாயிருக்கும் போகிறதுக்கு. ஸ்டெப்ஸில் போகிறதுக்கு எப்பவுமே நல்லாயிருக்கும். நீங்களே பார்ப்பீங்க, பாருங்கள், தெரியுதுங்களா? ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் போகலாம். ஸோ அதுக்கு ரொம்ப வண்டியிலுமே ரொம்ப லாங்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட தான். வண்டியில் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுவுமே ட்ராக் வந்து பாருங்கள், வண்டியிலுமே போகலாம். கொஞ்சம் கிட்ட வரைக்கும் போகும். ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டெப்ஸில் போகிறோன்னா சுற்றி நம்ம செடி தாங்க இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், முருகோட சிலை ரொம்பவே அற்புதமாக இருக்குது. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இங்கே ஸ்டெப்ஸ்க்கு உள்ள ஒரு மண்டபம் மாதிரி, 6 கால் மண்டபம். ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்களேன். சரி, வாங்க நம்ம அப்படியே ஏற ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயர். வாங்க நம்ம அப்படியே போக ஆரம்பிக்கலாம். கோயில் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்குது கோபுரம். இங்கேருந்து பார்க்க நான் ரொம்ப மலையை சுற்றி காட்டுறேன். கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க. நம்ம வந்தோம் இல்லையா அந்த வழி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூரியன் வந்துடுச்சு, சூரிய பகவான். சரி, வாங்க நம்ம அப்படியே மேலே போக ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மலைக்கு மேலே ஏறி வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி மலைக்கு மேலே என்னென்ன முருகன் கோயில் இருக்குன்றது நம்ம வேலூரில் ஸோ நான் நம்ம சேனலில் எடுத்து போட்டிருக்கேன். நான் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள். நான் கார்டில் வந்து கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ 9 அடியில் வந்து பார்த்திங்கன்னா கருவறை. ஸோ நம்ம வந்து முருகப்பெருமான கருவறைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம சுற்றி வரும் பார்த்திங்களா, கோயிலை சுற்றி வர மாதிரி, அந்த மாதிரி வந்து கருவறைக்குள்ளேயே நம்ம சுற்றி வரலாம். ஸோ அந்த மாதிரி முருகர் கோயில் வந்து நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க நான் அப்படியே மேலே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாங்க அப்படியே மேலே போயிட்டோம். கோயில் கிட்ட போயிட்டு இருக்கோம். கோபுரம் பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் வர மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் வழி, பைக்கில் வரது இந்த வழி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கீழே காட்டணும் இல்லையா? ஸோ இங்கே தான் மலைக்கு மேலே தான் வரும் பைக் வந்து. ஸோ அப்படியே ஏறி வந்து நம்ம அங்கே உள்ள பைக் பார்க் பண்ணிக்கலாம். இல்லைனாலுமே இங்கேயுமே கீழே இருக்குது, இங்கேயுமே பார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம அப்படியே ஃப்ரெண்டில் கோயிலுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ 2 வழியுமே இருக்குது. ஸ்டெப்ஸ் இந்த சைடையும் போகலாம், இப்படியும் போகலாம். கோயிலுக்குள்ளே வந்து நம்ம வாங்க அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். ஸோ சன்னிதானத்துக்கு போகிற வந்து வழி வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம். சரி, வாங்க நம்ம அப்படியே போகலாம். உள்ள வந்து சுவாமி இருக்குது. ஸோ மயிலும் இருக்குது, முருகரோட வாகனம், அவரோட நண்பன். ஸோ நம்ம அவரையும் போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே தான் மூலஸ்தானம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூலஸ்தானம் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம எங்கேயுமே எடுக்கிறதும் கிடையாது மூலஸ்தானம். முருகப்பெருமான் அவ்வளோ அழகாக இருப்பார். ஸோ இன்னும் சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக வந்துடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அலங்காரத்தையும் பார்த்துட்டு போயிடுவோம். பாருங்கள், சுதை சிற்பம்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்கீங்க. முருகரோட சுதை சிற்பம், வள்ளி தெய்வனோட இருக்கார். சிவனப்பா, பார்வதி, சிவன், விநாயக பெருமான், அவர் வந்து தெரியல இன்னும் சுவாமி. ஸோ இங்கே பாருங்கள், நிறைய சுதை சிற்பம் இருக்கீங்க சுற்றி. ரொம்ப அழகாக இருக்குது. கார்த்திகை பெண்கள் கிட்ட போய் காட்டுறவங்களுக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்கார் முருகர். அவரோட வாகனத்து மேலே பழனிமலை போட்டிருக்காங்க பாருங்கள். கோவில், பழனிமலை கோவில் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. சிற்பமாக வரைஞ்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், சிவன் குடும்பம், முருகர், விநாயகர், பார்வதி, ரொம்ப அற்புதமாக இருக்குது. பாலமதி கோயில் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவர் தான் எல்லாமே காரணம். ஸோ இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இடம் கோவிலில் நின்றுட்டுருக்கோம். நம்ம கோவிலை கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இவர் தான் எல்லாமே காரணம். வந்து குழந்தை வேலாயுதபாணி திருக்கோயில் கட்டுறதுக்கு வந்து பாலமதி. இங்கே பாருங்கள், சுவாமி ராமகிருஷ்ண சாது சுவாமிகள்
9 அடியில் வந்து பார்த்திங்கன்னா மேல்மயிலில் முருகர் கோயில். அந்த கோயில் கட்டுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் காரணம், சுவாமி தான். ஸோ பாலைமதி மலை இப்படி இருந்துச்சு நம்மளோட இந்த கோயில் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். பழைய காலத்து பிக்சர், அந்த காலத்து 1972 அவரால் வந்து பார்த்திங்கன்னா தேவமணி அவர்களால் எடுக்கப்பட்டது. ஸோ அப்போ இதுவானது. ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக கோயில் பெரிய லெவலில் இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. விசேஷ நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பூஜை நடக்கும் இந்த கோவிலில். ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ வேண்டிக்கிட்டு ஸோ இங்கே வந்து போனாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ குழந்தை பிறந்து வந்து இங்கே இடைக்கு இடையுமே வந்து போடுறாங்க. ஸோ அதோட பிக்சர் தான் பாருங்கள். இங்கே பாருங்கள், இவ்வளோ குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா இடைக்கு இடை போட்டிருக்காங்க. இங்கே 1972 தான் வந்து பார்த்திங்கன்னா கோயில் கட்டப்பட்டதுங்க. ஸோ இங்கே வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் யாருன்றது உங்களுக்கே நான் சொன்னேன் பாருங்கள். ராமகிருஷ்ண சுவாத சுவாமிகள் இவர் தாங்க இந்த கோயில் கட்டப்படுறது காரணமே வந்து. யாரையும் எதையும் எப்பொழுதும் எங்கேயும் எதிர்பாராதே, எனவே உன்னில் நிறைவு கொள். இந்த வசனம் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. ராமகிருஷ்ண சுவாத சுவாமிகள் இவர் தான். பாலுமதி மலை சஞ்சீவி தைலம்ங்க. ஸோ கை கால் மூட்டு வலி, நெஞ்சு வலி, இடுப்பு வலி எல்லா வலியுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னென்ன நம்ம உடம்புல பெயின் இருக்கோ ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மருந்து வாங்கிட்டு போகலாங்க, குணமடின்னு போட்டிருக்காங்க. தொடுகுறி அருள் வாக்கு, நீங்கள் நினைத்த காரியம் நடைபெற கடவுளை பிரார்த்தனை செய்து நீங்களே எடுத்து படித்து பயன்பெறவும். ஸோ அதோட சீட்டு தாங்க. ஸோ இந்த சீட்டு எடுக்கணும் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா விலை வந்து. ஸோ நம்ம என்ன நினச்சிட்டு எடுத்தாலுமே ஸோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நம்மளுக்கு வந்து. வேண்டுதல் வேண்டிட்டு இதை நம்ம எடுத்தனாலுமே வந்து பாருங்கள். முருகப்பெருமான் சிவபெருமானுங்க பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த காட்சி. இங்கே பாருங்கள் முருகப்பெருமான். பாலுமதி கோயில் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. ஸோ ஆடிக்கத்தி கழிச்சு தான் நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக தேதி மட்டும் தெரில, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அறிவிப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்கொடை கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நன்கொடை கொடுங்க. திருப்பணிகளாக வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ பாருங்கள், நன்கொடை கொடுக்குறவங்க கண்டிப்பாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமாக நடக்குது. ஸோ அதோட மண்டபம் தான் இப்போ நம்ம மண்டபத்தில் தான் நிற்கிறோம். கோயிலுக்கு அதாவது சுவாமி சன்னிதானம் அங்கே இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் கல்யாணம் நடக்குது இந்த கோயிலில் வந்து. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோகிராஃபர். ஸோ இந்த கோயிலில் வந்து நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் கல்யாணத்துக்கு வந்து, ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் எதாவது வேண்டுதல் வேண்டிக்கிட்டு கோயிலில் கல்யாணம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாலுமதி கோயிலுக்கு வாங்க. இங்கே நல்ல வசதியாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு போகிறதுக்கு இடமும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது. இங்கே கல்யாணம் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃபுல்லாக வந்து கல்யாணம் முடிஞ்சவொன்னே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போடுவாங்க. ஸோ அந்த வசதியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் இருக்குது. சாப்பாடுக்கு இடமும் இருக்குது இந்த இடத்துல வந்து சாப்பாடு போடுறதுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானமும் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மதியானம் 1 மணிக்கு கண்டினியூ வந்து பார்த்திங்கன்னா தினிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் நடந்துகிட்ருக்கோம். கிருத்திகைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே கிருத்திகை இன்னும் விசேஷமாக இருக்கும் நாள் வந்து. ஸோ பூஜைகள்லாம் அதிகமாக இருக்கும், அலங்காரமாக அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க, கிருத்திகைக்கும் சரி தினிக்கும் சரி. ஃப்ரெண்ட்ஸ், முருகரோட விமானம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. விமானத்தில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுதை சிற்பம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மயில் இருக்குது. இங்கே நிறைய சுதை சிற்பம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். ஸோ சுவாமியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து துணி போட்டு கவர் மறைச்சி வச்சுருக்காங்க. ஸோ எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூடிய சீட்டில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஸோ அதுக்குண்டான வேலைகள் தான் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு அதை இப்போ எந்த சாமியும் நம்ம வந்து பார்க்க முடியாது, ஓகேங்களா. அதுதான் ஒரு சின்ன விஷயமே வந்து. இப்போ தான் சொன்னாங்க கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வந்து தேதி மட்டும் ஒன்றும் அறிவிக்கல, கூடிய சீக்கிரம் தேதி அறிவிப்பாங்க. வள்ளலார் ராமலிங்கம் சுவாமிகள், திருவள்ளுவர். இங்கே பாருங்கள், எந்த சாமியுமே நம்ம பார்க்க முடியாது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா துணி போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா கும்பாபிஷேகம் கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கங்க, ஓகேங்களா.
திருவள்ளுவரோட சிலை வச்சுருக்காங்க இங்கே, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கிருத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வலம் வரும் தேர் வந்து. ஸோ இந்த இடம் தான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி, அதாவது கருவறை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஸோ வலம் வருங்க தேர் வந்து. இந்த தேர் வந்து பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது தேர். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ராமகிருஷ்ண சுவாமிகள் அவரோட சமாதிங்க. ஸோ இப்போ கும்பாபிஷேகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் இப்போ வந்து வேலைப்பாடுகள்லாம் போயிட்டுருக்கு, கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அவரோட சமாதிங்க இதுதான். இங்கே பாருங்க, ஃபுல்லாக பக்தர்கள் வந்து வழிபடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ இன்னும் கட்டிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஃபினிஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மயில் முருகரோட அந்த குமரஸ்தவம்ங்க. மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அழகான புறா. ராமகிருஷ்ண சாதுஞான. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்த வழி அதுதாங்க ரோடு ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜிக்ஜாக்காக வந்துச்சு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ராக் வந்ததே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வரதுக்கு. நான் செகண்ட் டைம் வரேன் அந்த ட்ராக்கில், நல்லா அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் மவுண்டைன் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மவுண்டைனை வந்து. ஸோ அங்கே தான் என்ட்ரன்ஸ் நம்ம. ஸோ அந்த ட்ராக்கில் வந்து தான் நம்ம வந்தோம், என்ட்ரன்ஸே அதுதான். நான் உங்களுக்கு மேலே காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, இதுதாங்க. ஃபுல்லாக பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது பார்க்கவே வந்து. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஆர்ச்சுக்குள்ளேருந்து நுழைஞ்சு வந்தோம். அப்படியே இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டெப்ஸ் வரதுக்கு வழிங்க இதுதான். அந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் வரதுனா வரலாம். ஸ்டெப்ஸ் வழி இந்த வழியில் தான் வந்தோம், நம்ம ஸ்டெப்ஸில் தான் வந்தோம். இங்கே பாருங்கள், இந்த வழியில் தான் வந்து நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே வந்தோம். கோவிலோட கோபுரம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகர் சிலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியல, காலையில் நான் வந்தப்போ பூட்டு இருந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்களா இல்லையான்றது தெரியல. கீழே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா. செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே முருகர் சிலை வந்து. இங்கேருந்து பார்க்கவே ரொம்ப அற்புதமாக தெரியுது. பேக் சைடில், ஃப்ரண்ட்டில் போய் இன்னும் பார்க்கலாம், ஓகேங்களா. சரி வாங்க, நம்ம அப்படியே கோயிலெலாம் சுற்றி பார்த்தாச்சு, நம்ம அப்படியே கீழே போகலாம் வாங்க, ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 29 அடி உயர ஒரே கல்லிலான முருகருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு கோயிலை சுற்றி பார்த்தது வந்து. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு தரிசனமே நம்ம தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோயிலில் சன்னிதானம் திறந்து நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தரிசனம். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு முருகர் தரிசனம் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஸோ இங்கே கீழே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, முருகரோட சிலை வந்து ஸோ பூட்டிகிட்ருக்கு. அதனால வந்து பார்த்திங்கன்னா காட்ட முடியாது, ஒரு சின்ன வருத்தம். ஸோ நம்ம ஏதோ லைட்டாக தான் பார்க்க முடிச்சு, லாஸ்ட் மினிட்ல வந்து லைட்டாக முருகரோட முகம் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. ஸோ ஆடி கிருத்திக்கு அப்புறம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. டேட் ஒன்றும் அறிவிக்கல. டேட் அறிவிச்சாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பாக தெரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் நானுமே வந்து சொல்கிறேன், ஓகேங்களா. கும்பாபிஷேகத்துக்கு வந்து நீங்களும் கண்டிப்பாக கலந்துக்கங்க. மிக பிரம்மாண்டமாக இருக்கும் கும்பாபிஷேகம் வந்து. நீங்கள் ஏதாவது நன்கொடை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸோ நன்கொடை கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன், கோயிலோட கான்டாக்ட் டீட்டெயில், கோயிலோட லைவ் லொகேஷன் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் வந்து கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்கங்க, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாமிலாம் பார்த்து தரிசனம் முடிச்சு ஸோ ரிட்டன் டவுன் இறங்கி போயிட்டுருக்கோம். ஏறி வந்ததும் பார்த்துருப்பீங்க. இப்போ இறங்கி போகிறோம், அதையும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோவில் வீடியோ அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஹில் ஸ்டேஷன் போகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. புது நண்பர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் போகிறதே வந்து ஒரு ஸ்மால் ஹில் ஸ்டேஷன் தான், பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது. வெயில் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம கிளம்பி ஆகணும், போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்டத்தட்ட கீழே இறங்கி வந்துட்டோம். ஓகே பாய். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.